தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. நவநாகரிக உலகிலே அனைத்தையும் தன் கையிலே அடக்கிவிடக்கூடிய வலிமை வாய்ந்த இந்த உலகிலே மனிதன் ஒவ்வொரு நாளும் குழப்பங்களும் கலக்கங்களும் போராட்டங்கள் நிறைந்தவனாகவே தன் வாழ்வை சந்தித்துக் கொண்டிருக்கின்றான். எதை செய்வது, எப்படி செய்வது, எப்படி போராடுவது, யாரிடம் போய் சொல்வது என்கின்ற மிகப்பெரிய குழப்பங்கள். இந்த சூழ்நிலையிலிருந்து நான் எப்படி வெளிவருவேன், இதனால் நான் இழந்து போயிருக்கின்ற மகிழ்ச்சியும் சமாதானம் எனக்கு எப்படி கிடைக்கும் என்கின்ற ஒரு போராட்டம். குடும்பத்திலே அமைதியை இழந்து, மகிழ்ச்சியை இழந்து, சந்தோஷத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகள், போராட்டமும் கலக்கமும் குழப்பம் நிறைந்த வாழ்விலே உள்ளத்திலும் இல்லத்திலும் இந்த அமைதியை இழந்து ஒவ்வொரு நாளும் சோர்வோடு சோதனையோடு கலக்கங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதனுக்கு எப்படி அந்த போராட்டத்தின் மத்தியிலே அமைதியை காண்பது, உள்ளத்திற்கும் இல்லத்திற்கு தேவையான அமைதியின் ஆசிரியரை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதற்கான வழிகளைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். திருவருகை காலத்திலே திருமுழுக்கு யோவானை பற்றி சிந்தித்த நாம் இன்று யோசேப்பை பற்றி சிந்தித்து அந்த ஆறுதலின் அமைதியின் வழியை கற்றுக்கொள்ள முயற்சிப்போம். ஆசீர் மிகுந்த யோசேப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது யோசேப்பு நேர்மையாளர் என்கின்ற வார்த்தையிலே அவருடைய அனைத்து குணாதிசயங்களை ஒன்று சேர்த்து நற்செய்தியாளர் முடித்து விட்டார். நேர்மையாளர் என்றால் யார்? கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் மனிதருக்குரியதை மனிதருக்கும் கொடுப்பவர் நேர்மையாளர். யோசேப்பு நமக்கு ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். யோசேப்பு நேர்மையாளராக மாறியது சட்டங்களை கடைபிடித்ததால் மட்டும் அல்ல. அன்று வாழ்ந்த சட்ட அறிஞர்களைப் போலவோ பரிசேயர் சதுசேயரை போலவோ சட்டங்களை கடைபிடிப்பதால் நாங்கள் நேர்மையாளராக இருக்கிறோம் என்பதை இந்த உலகிற்கு காட்டிக் கொண்டிருப்பதை போல யோசேப்பு அதை வெளிப்படுத்தவில்லை. மாறாக இரக்கத்தின் அடிப்படையிலே அவர் நேர்மையாளராக தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். இரக்கத்தினாலே வாழ்பவர்கள் நேர்மையாளர்கள் என்று சொல்லப்படுகின்றது. யோசேப்பும் கூட மரியாளின் மீது இரக்கம் கொண்டவராக இருந்தார். தன்னை சார்ந்திருக்கின்ற தனக்கு மன ஒப்பந்தமாயிருக்கின்ற மரியாளுக்கு எந்த இழுக்கும் வந்துவிடக் கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்தார். இரண்டாவதாக பிறருக்காக வழியை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம். தான் தவறு செய்யவில்லை, கருவுற்றிருப்பதற்கு தான் காரணம் இல்லை, இருந்தாலும் மரியாவிற்காக அவருடைய பாதுகாப்பிற்காக வருகின்ற வழிகளையும் வேதனைகளையும் அவமானங்களையும் தான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார். அமைதி பெறுவதற்கு இரண்டாவது வழி பிறருக்காக வழிகளை தாங்குகின்ற நேர்மையாளரின் குணம். மூன்றாவதாக பிறரை சார்ந்தவற்றில் அக்கறையுள்ளவர்களாக இருப்பது. பிலிப்பியர் புத்தகம் 2:5 படிப்பதை போல தன்னை சார்ந்தவை பற்றி அல்ல, பிறரை சார்ந்தவை பற்றியே அக்கறை கொண்டவர்களாக இருங்கள் என்று சொல்லி போலுடைய சொல்லுவார். அதற்கு ஏற்றார் போல யோசேப்பும் தனக்கு ஆதாயமான விதத்திலே தனக்கு சாதகமான விதத்திலே முடிவெடுக்கவில்லை. மாறாக மரியாளுக்கு இகழ்ச்சி வந்துவிடக் கூடாது, அவருடைய பெயருக்கோ வாழ்வுக்கோ எந்த இழுக்கும் வந்து விடக்கூடாது என்கின்ற அதில் கண்ணும் கருத்துமாக இருந்து தன் உள்ளத்திலே எண்ணிக்கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகின்றது. இறைவன் கொடுக்கின்ற அமைதி நம் வாழ்விலே கடந்து வருவதற்கு நேர்மையாளர் யோசேப்பு காட்டுகின்ற அடுத்த வழி என்னவெனில் தாழ்ச்சி மிகுந்த குணத்தோடு இருப்பது. தாழ்ச்சி என்பது என்ன? பிறரை தன்னை விட உயர்வாக நினைப்பது. யோசேப்பு வாழ்ந்த காலம் ஆண் ஆதிக்க சமுதாயம் மிகுந்த அந்த ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையிலே ஆண் எதை சொன்னாலும் சமுதாயம் நம்பும், நான் எனது என்னுடையது என்கின்ற அந்த ஒரு உணர்வு அவருக்கு இருந்ததே என்றால், இப்படி தனக்கு ஒப்பந்தமாகி இருக்கின்ற மரியாள் கருவுற்றிருக்கின்ற கேள்விப்பட்டவுடன் கோபம் வந்திருக்கும், ஆத்திரம் வந்திருக்கும், தகாத வார்த்தைகளை பேசி இருக்க வேண்டும், அல்லது அவரை அவமானப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் இங்கே இந்த செய்தியை கேட்டவுடன் யோசேப்பு ஐயப்படவில்லை, சந்தேகப்படவில்லை. காரணம்,
மரியாவை பற்றி, மரியாவின் நடத்தையை பற்றி இவர் மேன்மையாக உயர்வாக நினைத்திருந்தார். இந்த தாழ்ச்சியுள்ள இதயம் அவருக்கு இருந்ததினாலே, மரியாளை உயர்வாக நினைத்ததினாலே அவர் மீது குற்றத்தை சுமத்தவோ அவரை பிறருக்கு முன்னால் அவமானப்படுத்தவோ அவருக்கு மனம் வரவில்லை. அமைதிக்கான அடுத்த வழி தாழ்ச்சியோடு இருப்பது. அடுத்து உணர்ச்சி வசப்பட்டவராகவும் அவசரப்பட்டவராகவும் முடிவெடுப்பவராக அல்ல, மாறாக உணர்வு பூர்வமாக சிந்தித்து முடிவெடுப்பவராக இருந்தார். ஏனெனில் அவசரப்பட்டு நாம் முடிவெடுக்கின்ற பொழுது அதனுடைய பின் விளைவுகளை பற்றி யோசிக்க மாட்டோம். உதாரணம் சொல்ல வேண்டும் எனில், இயேசுவின் உருமாற்றத்தின் பொழுது நாம் இங்கே இருப்பது எத்தனை நல்லது என்று சொன்ன பேதுரு துன்பத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் உமக்கு வேண்டாம் என்று சொல்லி அவரை தடுக்க பார்க்கின்றார். யோசேப்பு நேர்மையாளர் உணர்ச்சி வசப்பட்டு மரியாளை குற்றப்படுத்தவில்லை, மரியாளை தீர்ப்பிடவில்லை, மாறாக உணர்வு பூர்வமாக சிந்திக்க ஆரம்பிக்கிறார். எப்படி அவருக்கு எந்தவித இழுக்கும் வராமல் அவரை விலக்கி விடுவது என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார். யோசேப்பு நீதிமான் நேர்மையாளர் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற அடுத்த பாடம் தெய்வ பயம், இறை அச்சம். தெய்வ பயமே ஞானத்தின் துவக்கம் என்று சொல்லப்படுகின்றது. தெய்வ பயம் யோசேப்புக்கு இருந்ததினால் தான் அந்த குழப்பமான சூழ்நிலையிலே தன் விருப்பத்தை அல்ல, இறை விருப்பம் என்ன என்பதை ஆய்ந்தறிய அவர் முயற்சித்திருப்பார். திருப்பாடல் 34:6 படிப்பதை போல, இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவன் அவன் குரலுக்கு செவி கொடுத்த என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல. திருப்பால் 118:5 படிப்பதை போல, நெருக்கடியான வேலை ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், ஆண்டவரும் எல்லா விதமான இக்கட்டுகளிலிருந்து விடுவித்தார் என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல. இந்த இக்கட்டான குழப்பமான சூழ்நிலையிலே அவர் ஆண்டவரை நம்பி இருந்திருக்க வேண்டும். எனவேதான் கலக்கமான சூழ்நிலையிலும் அவர் அமைதியாக உறங்கச் செல்ல அவரால் முடிந்தது. காரணம், ஆண்டவர் மீது அவர் நம்பிக்கை வைத்திருந்தார். தெய்வ பயம் அவரை வழி நடத்தியது. இந்த தெய்வ பயம் அவரை நம்பிக்கையின் வழிக்கு இட்டு சென்றது. எனவேதான் அந்த உறக்கத்திலே தூதர் அனைத்து நிகழ்வுகளையும் விளக்கி சொல்லுகின்ற பொழுது நம்பிக்கையோடு அதற்கு செவி மடுக்கின்றார். இது கனவுதானே என்று சொல்லி அதை அலட்சியப்படுத்தாமல் ஒதுக்கி விடாமல் இறைவன் செய்தி என்பதை ஏற்றுக்கொள்கின்றார். யாக்கோப்பு 2:20 படிப்பதை போல, செயலற்ற நம்பிக்கை பயனற்றது என்பதை போலவும், யாக்கோப்பு 2:24 மனிதர் நம்பிக்கையினால் மட்டுமல்ல செயல்களாலும் கடவுளுக்கு ஏற்புடையவராக்கப்படுகின்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல, தெய்வ பயத்தோடு நம்பிக்கையினூடே வளர்ந்த யோசேப்பு நேர்மையாளர் அதை செயல் வடிவமாக மாற்றுகின்றார். எப்படி? மரியாவை ஏற்றுக்கொள்ளுகின்றார். இந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக தன் வாழ்வின் இறுதி மணித்துளி வரை அவருக்கு பிரமாணிக்கமாக இருந்தார். தன் ஒப்படைக்கப்பட்ட இறைமகன் இயேசுவுக்கும் மரியாளுக்கும் பிரமாணிக்கம் உள்ள கணவராக, தந்தையாக இருந்து இறை திட்டத்தை செயல்படுத்தினார். அன்பு சகோதரமே, நம்முடைய குடும்ப வாழ்விலே சமாதானமும் அமைதியும் நிலவ இறைவன் இது நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம். நேர்மையாளராகிய யோசேப்பின் வழியாக நமக்கு காட்டுகின்ற வழிகள் இவைகளே. யோசேப்பும் மரியாளும் ஒருவரை நினைத்து வாழ முற்படுகின்ற பொழுது அங்கே இயேசு அவதரித்தார். நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய உள்ளத்திலும் இயேசு அவதரிப்பாராக. இயேசு பிறந்து நம்மையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.